கும்ப ராசிக்கு ராகு பகவான் 2ஆம் பாவத்துல தான் இருந்தாருங்க. இப்போ உங்களுடைய ஸ்தானத்திற்கு உங்க ஜென்மத்துக்கே வந்துடுறாரு. கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்தாரு. இப்போ 7ஆம் பாவத்திற்கு வந்துட்டார். 7ல் இருக்கக்கூடிய கேது ஒரு தவறான முடிவை எடுத்து ஒரு தவறான இணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். ஒரு வாழ்க்கையில் இருந்து விலகி அடுத்த நல்லதொரு வாழ்க்கையும் கேது பகவான் கூட்டி வைப்பாரு. அதே ராகு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா ஜென்மஸ்தானத்திற்கு வந்ததுனாலங்க யாரெல்லாம் உங்களை சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி வருகின்ற 2025 ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவிருக்கின்றது. அந்த வகையில ராகு பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வராரு. கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. ராகு கேதுவை மட்டுமே வைத்து நீங்க பலன் சொன்னீங்கன்னா போருங்க, ஜாதகம் பார்க்குறவங்க 80% மார்க் வாங்கிடுவாங்க. ஏன்னா ஒரு ராகு கேதுவுக்கு தனி வீடு கிடையாது. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசயம், அதை வச்சு ஒரு பலன். அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியினுடைய பலனையும் தருவாங்க, அதை வச்சு ஒரு பலன். அதே மாதிரி அவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அதை வச்சு அவங்களுடைய ஒரு பலன். அவங்களுடைய திருஷ்டி ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய பார்வை பலன். இன்னொரு 5வது தான் முக்கியமான பலன், அவங்க நட்சத்திரத்துல எந்தெந்த கிரகங்கள்லாம் போகுதோ அதை வைத்தும் அவர்களுடைய பலன்கள் மாற்றுவாங்க. அப்படின்னு ராகு கேதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 விதமான குணாதிசயங்கள் இருக்கும். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. ஒருத்தர் குலதெய்வ அனுகிரகம் இருக்குன்னு ஒருத்தவரை நம்ம ஜாதகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னா ராகுவை தான் முதல்ல பார்க்கணும். ராகு எங்க இருக்காரு, ராகுக்கு என்ன பார்வை இருக்கு, இப்போ எப்படி கோச்சாரத்துல போகுதுங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையாங்கிறத சொல்ல முடியும். நிறைய மொழிகளை பேசணும், நம்ம வியாபாரம் வெளிநாடுகள்லாம் விஸ்தீர்ணம் அடையணும் அப்படின்னாலும் முதல்ல ஜாதகத்துல எதை பார்ப்பாங்கன்னா ராகு 11ஓட சம்பந்தப்படுதா 9ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிறத வச்சுதான் முதல்ல நிர்ணயம் பண்ணுவாங்களே. கேதுவை பார்த்தீங்க அப்படின்னா அவர் இஷ்ட தெய்வத்தினுடைய காரகனாக இருப்பவர். குலதெய்வம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாலும் நமக்கு ஒரு பிடித்த சாமியாக ஒரு சாமியை கும்பிடுவோம். அது எந்த சாமியாக இருந்தாலும் சரிதான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சாமியினுடைய அனுகிரகத்தை தரக்கூடியவர் கேது பகவான். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கேது பகவான். அப்படியேற்பட்ட அந்த ராகுவும் கேதுவினுடைய பெயர்ச்சியினால நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத முதல்ல பார்ப்போம். கும்பராசியாகிய உங்களுக்கு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி என்ன பலன் வழங்குகிறது அப்படிங்கிறத தெளிவா கேளுங்க. முதல்ல கும்பராசிக்கு ராகு பகவான் 2ஆம் பாவத்துல தான் இருந்தாருங்க. இப்போ உங்களுடைய ஸ்தானத்திற்கு உங்க ஜென்மத்துக்கே வந்துடுறாரு. அப்புறம் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்தாரு. இப்போ 7ஆம் பாவத்திற்கு வந்துட்டார். ஜென்மத்தில் ராகு, கலத்தரத்தில் கேது. 2ல் இருக்கக்கூடிய ராகு பரவாயில்லன்னா கூட ஏற்கனவே அஷ்டமத்திலே இருந்த கேது பகவான் அவ்வளவு பெரிய சோபிதம் கிடையாது, அவ்வளவு பெரிய நல்லது கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற விரைய செலவுகள். இன்னைக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, இந்த மாசம் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாத்தியம் வருமானம் அப்படின்னா இந்த மாசத்தினுடைய கடைசியில பார்த்தீங்கன்னா வெறும் 4000 5000 தான் கையிருப்பா இருக்கு. எப்படி செலவாகுதுன்னு தெரியல, எதற்கு செலவு பண்றீங்கன்னே தெரியல. ஆனா செலவு 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 மட்டும் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனா வருமானத்துக்கு குறைவில்லை, செலவுக்கும் குறைவில்லை. அப்படியான சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகியிருப்பாரு கும்பராசிக்கு கேது பகவான்.
ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு கேது பகவான் 7ஆம் பாவத்திற்கு வந்துடுறாரு. 2ஆம் பாவத்துல இருந்த ராகு பகவான் 2ல பேச்சில உங்களுக்கு சில சுணக்கம் ஏற்பட்டிருக்கும். ஏதாவது தேவையற்ற வகையில ஏதோ ஒரு வாயை கொடுத்து நீங்க பிரச்சனையில மாட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி செய்யும்படியா ராகுவும் ஜென்மத்திற்கு வந்துடுறாரு. இப்போ கும்பத்துக்கு எங்க இருக்காருன்னா ஜென்மத்துல ராகு, கலத்திரத்துல கேது. இதனால பிளஸ் மைனஸ் என்ன, இதுல என்ன செய்யணும் தெளிவா பார்ப்போம். முதல்ல ஜென்மத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பிளஸ்ங்கிறத சொல்றேன். இதுவரை உங்களை எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முதிர்ச்சி இல்லை, உன்னுடைய நடவடிக்கையில சில முதிர்ச்சியற்ற தன்மைகள் இருக்குங்க, நீங்க செய்யும் போது என்னங்க கத்துக்குட்டி மாதிரி செய்யறீங்க, சிறுபிள்ளைத்தனமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு உங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ அதே ராகு பகவான் எவர் உங்களுக்கு சிறுபிள்ளைத்தனம்னு பேர் வாங்கி கொடுத்தாரோ அதே ராகு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா ஜென்மஸ்தானத்திற்கு வந்ததுனாலங்க யாரெல்லாம் உங்களை சொன்னாங்களோ அவங்களே என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு பெரிய ஆள் மாதிரி இவனுடைய நடவடிக்கை இருக்கு, நல்ல ஒரு முதிர்ச்சியா அவன் செய்யறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை உங்களுக்கு தோற்றத்தை உருவாக்குவார். உங்களை ஒரு மதிப்பு மிக்க நபராக எல்லார்ட்டையும் கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுவாரு ராகு. இப்போ உங்களை அதே மாதிரி எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அதையும் நல்லா கவனிச்சு கேட்டுங்க. நீங்க முதல்ல கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 7ஆம் பாவத்துல கேது. அதனால கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள்ல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கல்யாணம் செய்து கொள்ள போறீங்க, ஒரு வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதுலயும் கவனமா இருக்கணும். ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய கேது ஒரு தவறான முடிவை எடுத்து ஒரு தவறான இணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார். அதனால அதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லது ஏற்கனவே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பிரச்சனை இருந்து அந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்று அடுத்த வாழ்க்கையை நீங்க தேடிக்கொண்டு இருக்கீங்கன்னா இந்த கேது பகவான் அதுக்கு சாதகமாக இருப்பார். அதே மாதிரி புதிய வகையான துணையை தேடுவதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. வாழ்க்கை துணைவரை தேடும் போதும் தேர்ந்தெடுக்கும் போதும் அவர்களை உறுதி செய்யும் போதும், ஏன்னா கேது பகவான் கலத்திர காரகன். அதனால வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இருங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆன கும்பராசிக்காரங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க. 7ஆம் பாவத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் அடிக்கடி ஏதாவது வாய் தகராறு, மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கேது உருவாக்குவார். ஏன்னா கலத்திரஸ்தானம் கேது அங்க உட்கார்றதுனால. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கேதுவுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியது விநாயக பெருமான். அதே மாதிரி அவருடைய சாரத்துல உங்களுக்கு வலிமை தரக்கூடியது முருகப்பெருமான். முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நீங்க வழிபாடு செய்யணும். அதை எப்படி செய்யணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நல்லா சொல்லிக்கிறேன். உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனாலங்க அவருடைய சாரம் பாத்தீங்கன்னா சுயசாரமும் வாங்குறார். அவருடைய சுய நட்சத்திரத்திலையும் அவர் சாரம் வாங்கி போகிறார் இல்லைங்களா. அந்த காலம் ரொம்ப குரூஷியலான காலம் கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப நாளா ஒரு திருமண பந்தத்துல இருக்கீங்க. அந்த திருமண பந்தத்துல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கணவன் மனைவிடையே நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த திருமண பந்தத்திலிருந்து விலகி இன்னொரு திருமண பந்தத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கும் இந்த கேது பகவான் ஒரு நல்லதை செய்வாரு. அதனால ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி அடுத்த நல்லதொரு வாழ்க்கையும் கேது பகவான் கூட்டி வைப்பாரு. அவருடைய சுயசாரத்தை கேது பகவான் வாங்குவதனால இந்த பலனை கேது பகவான் வழங்குறார். இதுல ஒரு பிளஸும் இருக்கு, ஒரு சில மைனஸும் இருக்கு. அதுல ஏற்கனவே நாங்கள் கணவன் மனைவியா இருக்கோம், ஆனால் இந்த கேதுவினுடைய காலத்துல நாங்கள் பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு.
அதுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்னா, கேதுவினுடைய நாள் அப்படிங்கிறது 7 நாளும் கும்பலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமைங்கிறது கேதுவுக்கும் உகந்த நாள், விநாயகருக்கும் உகந்த நாள். அதனால ஞாயிற்றுக்கிழமையில கேதுவுக்கு உகந்தமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுண்டல், கொல்லி சுண்டல், இது மாதிரி இருக்கக்கூடிய கடலை தானியங்கள் பிள்ளையாருக்கு படைச்சிட்டு அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இது மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு இருக்கும். அதனால இதை நீங்க விநாயகர் வழிபாடு செய்யறது மிக முக்கியம். அதே மாதிரி செவ்வாயினுடைய ஆதிக்கம் நான் முன்னாடியே சொன்னேன், 3ஆம் பாவத்திற்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11க்கும் சம்பந்தம் இருக்காரு இல்லைங்களா. உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அதான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா. அதனால முருகன் வழிபாடும் ரொம்ப முக்கியம். செவ்வாய்னாலே செவ்வாயினுடைய காரக தெய்வம் முருகன். முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையில கும்பிடுங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேது பகவான் இந்த குரு பகவான் மாறும்போது அவர் கும்பத்தை தான் முதல்ல பார்க்கிறார். கும்பத்தில் முதலத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்களை பார்க்கறதுனால ராகு பகவான் மாறினாலும் கூட அவருக்கு குரு பகவானுடைய பார்வை வர்றதுனால உங்களுக்கு நல்ல பலனை இன்னும் அதிகமாகவே செய்வார். ஒன்றும் கவலையே படாதுங்க. பிள்ளையாரை கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி முருகப்பெருமானை கும்பிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு அமோக வெற்றி, வாழ்க்கையிலே நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ. இப்ப பாருங்க, ராகுவும் கேதுவும் அவங்களுடைய அந்த இடத்துல இருக்கிறத வச்சு ஒரு பலனை நம்ம பார்க்கிறோம். இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் எந்த இடத்துல இருக்காங்களோ, ஏன்னா முன்னாடியே சொன்ன பாருங்க, ஒரு நல்ல ஜோதிடர் என்பவர் ராகுவை வைத்தும் கேதுவை வைத்து மட்டுமே பலன் சொன்னா போறோம், 80% அவங்க மார்க் வாங்கிடலாம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி 5 விதமான தன்மை மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவும் கேதுவும் இந்த கோச்சாரத்தை எவ்வளவு தூரம் அவங்க கிரகிச்சு உங்களுக்கு பலனை வழங்க போறாங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. அதனால உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் ஒரு ஆலோசனை வாங்கிக்கங்க.